அவன் உன்னை பார்க்க விரும்பவில்லை. அவன் உன்னை பார்க்க விரும்பல, அவன் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்றான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா he doesn't want to see you. he doesn't want to see you. he doesn't want அப்படின்னா அவனுக்கு விருப்பம் இல்லை, விரும்பல. எதுக்கு? டு see you, உன்னை பார்க்கறதுக்கு. ஓகேவா? நான் இனிமேல் இதை செய்ய மாட்டேன். இப்போ நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், அம்மாலாம் இப்போ திட்டினாங்க, இந்த மாதிரி இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I won't do this anymore. I won't do this anymore. anymore அப்படின்னா இனிமேல், இதுக்கு மேலே செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு anymore. I won't do this அப்படின்னா நான் பண்ண மாட்டேன். I won't do this anymore, நான் இதை பண்ண மாட்டேன் இனிமேல், இதுக்கு மேலே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதற்கு பிறகு என்னுடன் பேசாதே. இனிமேல் என்னிட்ட பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Don't talk to me anymore. Don't talk to me anymore. Don't talk to me அப்படின்னா என்கிட்ட பேசாத. anymore அப்படின்னா இதுக்கப்புறம், இனிமேல். ஓகேவா? ஸோ don't talk to me anymore. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அங்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செல்வேன். ஏதோ ஒரு இடத்துக்கு எப்போ நீ அங்கே போவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I go there every other day. I go there every other day. ஸோ எப்பயுமே நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கோயிலுக்கு போயிடுவேன், ஏதோ ஒன்று. ஸோ நாங்கள் போயிடுவோம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லணும்னா I go there every other day. I go there அப்படின்னா நாங்கள் போவேன். எவ்ரி அதர் டே அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிறதுக்கு எவ்ரி அதர் டே. ஸோ எவ்ரி டேனா டெய்லியும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ங்கிறதுக்கு எவ்ரி அதர் டே. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் தரையை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாப் செய்வேன். எப்போ மாப் பண்ணுவீங்க? டெய்லி பண்ணுவீங்களா, எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் மாப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I mop my floor every other day. I mop my floor every other day. I mop அப்படின்னா நான் மாப் பண்ணுவேன், தொடப்பேன், தரையை தொடப்பேன். ஃப்ளோர் அப்படின்னா தரை. ஓகேவா? எவ்ரி அதர் டே அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஐ மாப் மை ஃப்ளோர் எவ்ரி அதர் டே. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சாப்பாடு எடுத்து வந்து விட்டேன். லஞ்சுக்கு கடையில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லஞ்ச். ஓகேவா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ brought lunch from home. I brought lunch from home. I brought lunch அப்படின்னா நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். ஃப்ரம் ஹோம் அப்படின்னா வீட்டில் இருந்து. ஓகேவா? ஐ brought lunch from home. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இப்போது எதுவும் ஞாபகம் இல்லை. எனக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ டோன்ட் ரிமெம்பர் எனிதிங் நவ். ஐ டோன்ட் ரிமெம்பர் எனிதிங் நவ். ஐ டோன்ட் ரிமெம்பர், ரிமெம்பர்னா ஞாபகம் இருக்கிறது. ஸோ ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எனிதிங் அப்படின்னா எதுவும், நவ் அப்படின்னா இப்போ. ஐ டோன்ட் ரிமெம்பர் எனிதிங் நவ், எனக்கு எதுவுமே இப்போ ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் நல்லவன் என்று எனக்கு தோணவில்லை. அவன் பேசுறதே சரியில்லை, அவன் நல்லவன் எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I don't think he is good. I don't think he is good. I don't think அப்படியே எனக்கு தோணலை, எனது he is good, அவன் நல்லவன்னு. I don't think he is good. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ செய்த தவறுக்கு நீ அனுபவிப்பாய். நீ செஞ்ச தப்புக்கு நீ அனுபவிப்பார் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. You will pay for the mistake you did. You will pay for the mistake you did. You will pay அப்படின்னா நீ அனுபவிப்பேன், தண்டனை கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு you will pay for the mistake அப்படின்னா தப்பு, மிஸ்டேக்குக்கு தப்பு. You did, நீ பண்ணின மிஸ்டேக்குக்கு நீ அனுபவிப்பேன். You will pay for the mistake you did. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனை மனசு விட்டு பேச சொல். அவனுக்கு என்ன தோணுதோ அதை மனசு விட்டு பேச சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Tell him to speak his heart out. Tell him to speak his heart out. Tell him அப்படின்னா அவன்கிட்ட சொல்லு. என்னது? டு ஸ்பீக், பேசுறதுக்கு. என்னது? his heart out அப்படின்னா மனசு விட்டு. Tell him to speak his heart out. அவனை மனசு விட்டு பேச சொல்லு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. நான் பேசலான்னு தான் நினைச்சேன், ஆனால் எனக்கு அது பேசுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I didn't get the chance to speak. I didn't get the chance to speak. I didn't get the chance அப்படின்னா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. எதுக்கு? பேசுறதுக்கு. டு ஸ்பீக். I didn't get the chance to speak. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதிகமாக யோசிக்காதே. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை புலம்பிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப யோசிக்காத, விடு, ஃப்ரீயாக விடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Don't think too much. Don't think too much. Don't think. திங்க்னா யோசிக்கிறது. ஸோ don't think அப்படின்னா யோசிக்காத. Too much அப்படின்னா ரொம்ப. Don't think too much, ரொம்ப யோசிக்காத. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனை பசியாக இருக்க விடாதே. ஏதோ சின்ன குழந்தைங்க அழுகுதுன்னா அவனை பசியாக இருக்க விடாது, அவனுக்கு ஃபீட் பண்ணு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't let him in hunger. Don't let him in hunger. Don't let him அப்படின்னா அவனை விடாத. எதில்? பசியில். இன் ஹங்கர். ஹங்கர்னா பசி. ஸோ டோன்ட் லெட் ஹிம் இன் ஹங்கர், அவனை பசியில் இருக்க விடாத. ஓகே, அவன் சீக்கிரம் சாப்பாடு கூட அவனை பசியில் இருக்க விடாத. டோன்ட் லெட் ஹிம் இன் ஹங்கர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் எப்போதும் என்னை பற்றி தவறாக பேசுகிறாள். அவள் எப்பயுமே என்னை பற்றி தப்பாகவே பேசுகிறாள். நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன், கேட்க மாட்டா, என்னை பற்றி தப்பாகவே தான் பேசுகிறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க.
she always speaks ill of me. she always speaks ill of me. she always speaks அப்படின்னா அவள் எப்பயுமே பேசுகிறா என்னை பற்றி தப்பா அப்படிங்கிறதுக்கு ill of me. ill of me அப்படின்னா ill of him அப்படின்னா அவனை பற்றி தப்பாக பேசுறது. ill of me அப்படின்னா என்னை பற்றி தப்பாக பேசுறது. she always speaks ill of me அப்படின்னா அவள் என்னை பற்றி எப்பயுமே தப்பாக பேசுகிறா. இதுவே அவனை பற்றி எப்பயுமே தப்பாக பேசுகிறா அப்படின்னா she always speaks ill of him. ஓகேவா? இதுவே அவங்கள பற்றி எப்பயுமே தப்பாக பேசுகிறா அப்படின்னு சொல்லணும்னா she always speaks ill of them. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அந்த கடையில் நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அங்கே ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. we can have unlimited food in that shop. we can have unlimited food in that shop. we can have அப்படின்னா நம்ம சாப்பிடலாம். என்னது அன்லிமிட்டெட் ஃபுட் அப்படின்னா எவ்வளோ வேணாலும், லிமிட்டட் இல்லாமல். ஸோ we can have unlimited food in that shop அப்படின்னா அந்த கடையில். ஓகேவா? ஸோ we can have unlimited food in that shop. ஸோ நான் சாப்பிட போகிறேன், நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. அவளை போக விடாதே, அவளை போக விடாத, அவள் போகணும்னு அழுகிறா பாரு, அவளை போக விடாத, கதவை சாத்து அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. டோன்ட் லெட் ஹர் கோ. டோன்ட் லெட் ஹர் கோ. லெட் ஹர் கோ அப்படின்னா அவளை போக விடு அப்படின்னு அர்த்தம். ஸோ டோன்ட் லெட் ஹர் கோ அப்படின்னா அவளை போக விடாதே. ஓகேவா? ஸோ டோன்ட் லெட் ஹர் கோ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏதாவது செய். பார்த்துக்கிட்டே இருக்க ஏதாவது செய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. டூ சம்திங். டூ சம்திங். டூ அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம். ஸோ சம்திங் அப்படின்னா ஏதாவது. டூ சம்திங் ஏதாவது செய். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முடிந்தால் இதை செய். முடிஞ்சிச்சுன்னா இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. டூ திஸ் இஃப் பாசிபிள். டூ திஸ் இஃப் பாசிபிள். பாசிபிள் இஃப் பாசிபிள் அப்படின்னா இது பண்ண முடியும், இது வந்து சாத்தியம், பண்ணுறதுக்கு சாத்தியம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு பாசிபிள். ஸோ டூ திஸ் அப்படின்னா இதை செய்யும். இஃப் பாசிபிள் அப்படின்னா இது செய்யறதுக்கு சாத்தியம் இருந்தால், முடிஞ்சா. இஃப் பாசிபிள். டூ திஸ் இஃப் பாசிபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு நிறைய ஆசைகள் இருந்தது. எனக்கு முன்னாடி நிறைய ஆசை இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ ஹேட் சோ மெனி விஷஸ். ஐ ஹேட் சோ மெனி விஷஸ். ஐ ஹேட் அப்படின்னா எனக்கு இருந்துச்சு, பாஸ்ட் டென்ஸ். அதனால ஐ ஹேட் சோ மெனி விஷஸ் அப்படின்னா நிறைய ஆசை. விஷ் அப்படின்னா ஆசைகள், விருப்பம். ஓகேவா? ஸோ ஐ ஹேட் சோ மெனி விஷஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்பவும் எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கிறது. ஸோ இப்பயும் எனக்கு நிறைய ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ ஸ்டில் ஹாவ் சோ மெனி விஷஸ். ஐ ஸ்டில் ஹாவ் சோ மெனி விஷஸ். ஐ ஸ்டில் ஹாவ் அப்படின்னா இப்பயும் எனக்கு இருக்கு. சோ மெனி விஷஸ் அப்படின்னு நிறைய ஆசைகள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்னிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டேன். நான் உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ. ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ. ஐ லேர்ன்ட் அப்படின்னா நான் கற்றுக்கிட்டேன். லேர்னோட பாஸ்ட் டென்ஸ் லேர்ன்ட். லேர்ன்ட்னா நான் கற்றுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ ஐ லேர்ன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ லேர்ன்ட் அ லாட் அப்படின்னா நிறைய. ஃப்ரம் யூ அப்படின்னா உன்னிடம் இருந்து. ஃப்ரம் அப்படின்னா இருந்து, யூ அப்படின்னா உன் அப்படின்னா உன்னிடம் இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நானும் அதை தான் நினைத்தேன். இப்போ ஏதோ ஒன்று நம்ம ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருக்கோம். நம்ம நினச்சிட்டு இருக்கதோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இதை தான் இப்போ நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ டூ தாட் த சேம். ஐ டூ தாட் த சேம். ஐ டூ அப்படின்னா நானும் அப்படிங்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஐ டூ தாட் அப்படின்னா திங்கோட பாஸ்ட் டென்ஸ் தாட். ஐ டூ தாட் த சேம் அப்படின்னா அதே தான். நீ என்ன சொல்றியோ அதே தான். த சேம். ஐ டூ தாட் த சேம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இதுவே நானும் அதை தான் நினச்சிட்டு இருக்கேன். இப்போ இன்னமும் அதை தான் நினச்சிட்டு இருக்கேன். இது நினச்சேன் அப்படிங்கிறது பாஸ்ட். ஸோ இன்னும் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ எம் ஆல்சோ திங்கிங் த சேம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஐ எம் ஆல்சோ திங்கிங் த சேம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ கோபமாக இருக்கிறாய் என்று நினைத்தேன். நீ கோபமாக இருந்தேன்னு நான் நினச்சேன். ஸோ முன்னாடி நீ ஏன் அப்போ என்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதுக்கு வந்து இல்லை நீ கோபமாக இருந்தேன்னு நான் நினச்சேன், அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட பேசலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ தாட் யூ வேர் ஆங்க்ரி. ஐ தாட் யூ வேர் ஆங்க்ரி. ஐ தாட் அப்படின்னு நான் நினச்சேன். என்னது? நீ கோபமாக இருந்தாய், பாஸ்ட் டென்ஸ். ஸோ யூ வேர் ஆங்க்ரி. வேர் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ யூ வேர் ஆங்க்ரி, கோபமாக இருந்தேன்னு நான் நினச்சேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் என்னுடைய காலை உடைத்து விட்டாள். ஏதோ எதோடய அடிச்சிட்டாங்க, எதுனா என் காலை உடச்சிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? காலில் ஏதோ அடிச்சிட்டாங்க அப்படின்னா என் காலை உடச்சிட்டேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஷி broke my leg. ஷி broke my leg. broke அப்படின்னா பிரேக்கோட பாஸ்ட் டென்ஸ் broke. ஷி broke my leg அப்புறம் என் காலை உடச்சிட்டா, பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எல்லோரும் இதை செய்யாதே என்று என்னிடம் சொன்னார்கள். எல்லாருமே இதை செய்யாதன்னு என்கிட்ட சொன்னாங்க, நான் தான் கேட்காம பண்ணுனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. everyone told me not to do this. everyone told me not to do this. everyone told me அப்படின்னா எல்லாரும். everyoneனா எல்லாரும். told அப்படின்னா சொன்னாங்க. சொல்றதுக்கு டெல் பாஸ்ட் டென்ஸ், அதனால told. everyone told me என்கிட்ட எல்லாரும் சொன்னாங்க.
என்னது நாட் டு டூ திஸ், இதை செய்யாதே என்று. எவ்ரி ஒன் டோல்ட் மீ டு டூ திஸ் அப்படின்னா இதை செய்யன்னு எல்லாரும் சொன்னாங்க. எவ்ரி ஒன் டோல்ட் மீ நாட் டு டூ திஸ் அப்படின்னா இதை செய்யாதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை சேர்ந்து செய்யலாம். இப்போ ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஏவா நானும் செய்யணும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. லெட்ஸ் டூ திஸ் டுகெதர். லெட்ஸ் டூ திஸ் டுகெதர். டுகெதர் அப்படின்னா ஒன்னா. ஓகேவா? ஸோ லெட்ஸ் டூ திஸ் அப்படின்னா நம்ம செய்யலாம், ஒன்னா நம்ம செய்யலாம். லெட்ஸ் டூ திஸ் டுகெதர், நம்ம எதை ஒன்னா செய்யலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், ஆர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. கிவ் மீ ஒன் சான்ஸ். கிவ் மீ ஒன் சான்ஸ். சான்ஸ் அப்படின்னா வாய்ப்பு. ஸோ கிவ் மீ அப்படின்னா எனக்கு கொடு. கிவ் மீ ஒன் சான்ஸ், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. ஸோ இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, ஸோ அதை நம்ம ஏதோ தப்பாக பண்ணிட்டோம். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு, எனக்கு மற்றும் ஒரு வாய்ப்பு கொடு, இன்னும் ஒரு வாய்ப்பு கொடு, இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னா கிவ் மீ ஒன் சான்ஸ். எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னா எனக்கு கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ கூப்பிடாமல் நான் வரமாட்டேன். நீ கூப்பிடாம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நீ கூப்பிட்டாதான் நான் வருவேன், நீ கூப்பிடாதான் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ won't come unless you call me. I won't come unless you call me. Unless you call me அப்படின்னா நீ கூப்பிட்டினா, யூ கால் மீ, நீ எனக்கு கால் பண்ணினா, நீ எனக்கு கூப்பிட்டினா நான் வருவேன், இல்லைனா நான் வரமாட்டேன். ஐ won't come unless you call me. நீ எனக்கு கால் பண்ணினா நான் வருவேன். unless you call me அதான் ஆப்போசிட் சென்டென்சஸ். ஐ won't come அப்படின்னா நான் வரமாட்டேன். unless you call me, நீ எனக்கு கால் பண்ணாத. unless அப்படிங்கிறது இங்கே வந்து நெகட்டிவ் வேர்டு. ஓகேவா? சரி, கால் பண்ணாத வரை நான் வரமாட்டேன். ஐ won't come unless you call me. ஸோ இதை வேறு விதமாகவும் சொல்லலாம். அதை எப்படி சொல்லலாம்னா ஐ வில் கம் இஃப் யூ கால் மீ. ஐ வில் கம் அப்படின்னா நான் வருவேன். இஃப் யூ கால் மீ, நீ எனக்கு என்ன கூப்பிட்டினா. ஓகேவா? ஸோ நீ என்ன கூப்பிடலன்னா நான் வரமாட்டேன். நீ கூப்பிடாமல் வரமாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஐ won't come unless you call me. நீ கூப்பிட்டினா நான் வருவேன் அப்படிங்கிறதுக்கு ஐ வில் கம் இஃப் யூ கால் மீ. ஓகேவா? உன் காலை உடைத்து விடுவேன். அங்கே போனீங்கன்னா உன் காலை உடைச்சிடுவேன் அப்படின்னு நம்மளாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். உன் காலை உடைத்து விடுவேன். ஸோ இதான் சென்டென்ஸ். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உன்னை ரசிச்சிட்டு இருந்தேன். நான் உன்னை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் உன்னை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ வாஸ் அட்மைரிங் யூ. ஐ வாஸ் அட்மைரிங் யூ. அட்மையர் அப்படின்னா ரசிக்கிறது. ஸோ ஐ வாஸ் அட்மைரிங் அப்படின்னா நான் ரசிச்சிட்டு இருந்தேன். யூ அப்படின்னா ஒன்று. ஓகேவா? ஸோ ஐ வாஸ் அட்மைரிங் யூ, நான் உன்னை ரசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இதுவே நான் உன்னை ரசிச்சிட்டு இருக்கேன், நான் உன்னை ரசிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். நீ எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ நோ எவ்ரிதிங். ஐ நோ எவ்ரிதிங். ஐ நோ, நோ அப்படின்னா தெரியும். ஸோ ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே, எனக்கு எல்லாமே தெரியும். ஓகேவா? ஸோ இதுவே அவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லணும்னா ஹீ நோஸ் எவ்ரிதிங். ஹீ நோஸ் எவ்ரிதிங். இங்கே ஹீ, ஷீ, இட் அதெல்லாம் வந்துச்சுன்னா நோக்கு பக்கத்தில் எஸ் சேர்க்கணும். ஓகேவா? ஸோ ஹீ நோஸ் எவ்ரிதிங். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணணும்னு நீ எனக்கு சொல்லாத. நான் என்ன பண்ணணும்னு நீ எனக்கு சொல்லாத. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நீ சொல்லாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். யூ டோன்ட் டெல் மீ வாட் டு டூ. யூ டோன்ட் டெல் மீ வாட் டு டூ. யூ டோன்ட் டெல் மீ, நீ எனக்கு சொல்லாத. வாட் டு டூ, என்ன பண்ணுறதுன்னு, நான் என்ன பண்ணுறதுன்னு நீ எனக்கு சொல்லாத. யூ டோன்ட் டெல் மீ வாட் டு டூ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனை தூண்டி விடாத. அவனை ஏற்றி விடாத. அவனை தூண்டி விடாத. அவனே கோவமாக இருக்கான், நீ வேற அவனை ஏற்றி விடாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். டோன்ட் ப்ரொவோக் ஹிம். டோன்ட் ப்ரொவோக் ஹிம். ப்ரொவோக் அப்படின்னா தூண்டி விடுறது. ஓகேவா? ஸோ அதை இன்னும் ஒரு விஷயத்தை இன்னும் அதிகமாக்குறது. ஸோ டோன்ட் ப்ரொவோக் ஹிம். ஹிம்னா அவனை. ஓகேவா? ஸோ டோன்ட் ப்ரொவோக் ஹிம். அவனை தூண்டி விடாத. அவன் என்னை தூண்டி விட்டான், அவன் தான் என்னை ஏற்றி விட்டான் அப்படிலாம் சொல்லணும்னா ஹீ ப்ரொவோக்ட் மீ. ஹீ ப்ரொவோக்ட் மீ. அவன் தான் என்னை ஏற்றி விட்டுட்டான், அவன் என்ன தூண்டி விட்டான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதை அந்தாண்ட எடுத்துகிட்டு போ, அதை தள்ளி எடுத்துகிட்டு போ, அதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் சொல்லலாம். கெட் திஸ் அவே ஃப்ரம் மீ. கெட் திஸ் அவே ஃப்ரம் மீ. கெட் திஸ், எடு. திஸ் அப்படின்னா இதை, கெட்டுனா எடு, வச்சுக்கோ, எடுத்துகிட்டு போ. ஓகேவா? ஸோ கெட் திஸ் அவே அப்படின்னா அந்தாண்ட, தள்ளி, தூரமாக. ஃப்ரம் மீ, எங்கிட்டேருந்து அதை அந்தாண்ட எடுத்துகிட்டு போ, அந்தாண்ட எடு. கெட் திஸ் அவே ஃப்ரம் மீ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை என் கூட எடுத்துகிட்டு போக முடியாது. இதை என்னோட எடுத்துகிட்டு போக முடியாது. இது எங்கள் வீட்டில் இதை நான் எடுத்துகிட்டு போனால் திட்டுவாங்க, என்னோட இதை எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் சொல்லலாம். ஐ காண்ட் டேக் திஸ் வித் மீ. ஐ காண்ட் டேக் திஸ் வித் மீ. ஐ காண்ட், என்னால் முடியாது. காண்ட் அப்படின்னா முடியாது. கேன்னா முடியும், காண்ட்னா முடியாது. ஓகேவா? ஸோ ஐ காண்ட், என்னால் முடியாது. டேக் திஸ், இதை எடுத்துகிட்டு போக. வித் மீ, என்னோட இதை எடுத்துகிட்டு போக முடியாது. ஐ காண்ட் டேக் திஸ் வித் மீ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
அவன் அடிக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. அவனை அடிக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. அவன் மேலே கை வைக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஹாவ் நோ ரைட் டு பீட் ஹிம். யூ ஹாவ் நோ ரைட் டு பீட் ஹிம். யூ ஹாவ் நோ ரைட். ரைட் அப்படின்னா உரிமை. ஸோ சரி அப்படிங்கிறதுக்கும் சேம் ஸ்பெல்லிங் தான், உரிமை அப்படிங்கிறதுக்கும் சேம் ஸ்பெல்லிங் தான். ஓகேவா? ஸோ ரைட். யூ ஹாவ் நோ ரைட், உனக்கு எந்த உரிமையும் இல்லை. டு பீட் அடிக்கிறதுக்கு, பீட் அப்படின்னா அடிக்கிறது. ஸோ டு பீட் அப்படின்னா அடிக்கிறதுக்கு. ஹிம் அவனை அடிக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. யூ ஹாவ் நோ ரைட் டு பீட் ஹிம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எப்போவாவது யோசிச்சிருக்கியா? நீ எப்போவாவது யோசிச்சிருக்கியா? இது நடக்கணும்னு நீ எப்பயாவது யோசிச்சிருக்கியா? இதை நீ எப்பயாவது யோசிச்சிருக்கியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹாவ் யூ எவர் தாட்? ஹாவ் யூ எவர் தாட்? ஹாவ் யூ எவர் தாட் அப்படின்னா நீ எப்பயாவது யோசிச்சிருக்கியா? இதுவே நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னா ஐ ஹாவ் தாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் தாட் அப்படின்னா நான் யோசிச்சிருக்கேன். ஹாவ் யூ எவர் தாட்? நீ எப்பயாவது யோசிச்சிருக்கியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ போயாகணும். நம்ம இப்போ கிளம்பி ஆகணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வி மஸ்ட் லீவ் நவ். வி மஸ்ட் லீவ் நவ். லீவ் அப்படின்னா கிளம்புறது, புறப்படுறது. ஓகேவா? ஸோ வி மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பண்ணணும். வி மஸ்ட் லீவ், நம்ம கண்டிப்பாக கிளம்பணும். நவ் இப்போ நம்ம கண்டிப்பாக கிளம்பணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னோட பைக்கை அங்கே நிறுத்து. உன் பைக்கை அங்கே நிறுத்து. இங்கே நிறுத்தாத உன் பைக்கை அங்கே நிறுத்து அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? பார்க் யுவர் பைக் தேர். பார்க் யுவர் பைக் தேர். பார்க் அப்படின்னா வண்டியை நிறுத்துறது. டூ வீலரையோ காரையோ நிறுத்துறதுக்கு பார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்க் யுவர் பைக் அப்படின்னா உன்னோட வண்டியை நிறுத்து. தேர் அப்படின்னா அங்கே, உன்னோட வண்டியை அங்கே நிறுத்து. ஓகேவா? ஸோ இதுவே உன்னோட வண்டியை இங்கே நிறுத்தாத அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாளைக்கு என்ன பிளான்? ஸோ இப்போ நாளைக்கு ஏதோ லீவு. ஸோ நாளைக்கு என்ன பிளான்? நாளைக்கு எங்கே போகிறீங்க? நாளைக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் கேட்கலாம். வாட் இஸ் த பிளான் ஃபார் டுமாரோ? வாட் இஸ் த பிளான் ஃபார் டுமாரோ? வாட் இஸ் த பிளான்? என்ன திட்டம்? ஃபார் டுமாரோ, நாளைக்கு என்ன திட்டம் போட்டிருக்கீங்க? வாட்ஸ் த பிளான் ஃபார் டுமாரோ? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எது ஒன்றை இப்படி நினைக்க வச்சிச்சு? நம்ம இப்போ ஏதோ சொல்கிறோம், ஏதோ சோகமாக ஏதோ வச்சு சொன்னாங்கன்னா நீ ஏன் இப்போ இப்படி சொல்கிற? என்ன நடந்தது அதனால நீ இப்படி சொல்கிற? எது ஒன்று இப்படி யோசிக்க வச்சிச்சு? எது இப்படி ஒன்று நினைக்க வச்சிச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் மேட் யூ ஃபீல் ஸோ? வாட் மேட் யூ ஃபீல் ஸோ? வாட் மேட் யூ, உன்னை எது அப்படி ஆக்குனுச்சு? ஃபீல் ஸோ, உன்னை எது அப்படி ஃபீல் பண்ண வச்சிச்சு? வாட் மேட் யூ ஃபீல் ஸோ? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இன்னொரு நாள் வரேன். இப்போ எங்கேயோ போகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, உங்களால் போக முடியல, சாரிப்பா இப்போ என்னால் வர முடியல, நான் இன்னொரு டைம் வரேன், நான் இன்னொரு தடவை வரேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் கம் சம் அதர் டைம். ஐ வில் கம் சம் அதர் டைம். ஐ வில் கம் நான் வரேன். சம் அதர் டைம் இன்னொரு நாள், இன்னொரு தடவை. ஓகேவா? வேற ஒரு தடவை நான் வரேன். ஐ வில் கம் சம் அதர் டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வேற ஒரு நாள் நீ சொல்கிறத நான் கேட்குறேன். இப்போ எனக்கு டைம் இல்லை, வேற ஒரு நாள் வேற எப்பயாச்சும் டைம் கிடைக்கிறப்ப நீ சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் லிசன் டு யூ சம் அதர் டைம். ஐ வில் லிசன் டு யூ சம் அதர் டைம். லிசன் அப்படின்னா கேட்குறது, சொல்கிறத கேட்குறதுக்கு லிசன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ வில் லிசன் டு யூ, நீ சொல்கிறத நான் கேட்குறேன். சம் அதர் டைம் இன்னொரு நாள், இன்னொரு தடவை, வேறு ஒரு தடவை. ஓகேவா? ஐ வில் லிசன் டு யூ சம் அதர் டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது? நீ ஏன் இதை முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஒய் டோன்ட் யூ ட்ரை. ஒய் டோன்ட் யூ ட்ரை. ட்ரை அப்படின்னா முயற்சி பண்ணுறதுக்கு ட்ரை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒய் டோன்ட் யூ ட்ரை அப்படின்னா நீ ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன். நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் எவ்ரி திங் ஆஸ் யூ செட். ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் எவ்ரி திங் ஆஸ் யூ செட். ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் அப்படின்னா நான் தயார் பண்ணிட்டேன். எவ்ரி திங் எல்லாத்தையும். ஆஸ் யூ செட் நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன். ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் எவ்ரி திங் ஆஸ் யூ செட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் வந்துட்டான்னு நான் நினச்சேன். ஸோ நான் அதனால தான் அப்படி பண்ணினேன். அவன் வந்துட்டான்னு நான் நினச்சேன், அதனால தான் நான் அப்படி பண்ணினேன். ஓகேவா? ஸோ பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ தாட் ஹி கேம். அவன் வந்துட்டான்னு நான் நினச்சேன். ஐ தாட் ஹி கேம். ஓகேவா? நான் நினச்சேன். ஐ தாட், திங்கோட பாஸ்ட் டென்ஸ் தாட். ஹி கேம் அவன் வந்துட்டான்னு நான் நினச்சேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த இடம் ஏன் இவ்வளோ இருட்டாக இருக்குது?
இந்த இடம் ஏன் இவ்வளோ இருட்டாக இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why this place is so dark? Why this place is so dark? Dark அப்படின்னா இருட்டாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ why this place is so dark? Place அப்படின்னா இடம். Whyனா ஏன், isனா இருக்கு. ஸோ why this place is so dark? ஏன் இந்த இடம் இவ்வளோ இருட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் இங்கே யாருமே இல்லை, ஏன் இங்கே யாருமே இல்லை, ஏன் ஒரே எம்டியாக இருக்குது, ஏன் இங்கே யாருமே இல்லை அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why is no one here? Why is no one here? No one அப்படின்னா யாருமே, here இங்கே. Why is no one, யாருமே இல்லை அப்படின்னா no one, here அப்படின்னா இங்கே. Why is no one here? ஏன் யாருமே இங்கே இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சொன்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, நான் உங்ககிட்ட சொன்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Bring everything I told you. Bring everything I told you. Bring everything, எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. I told everything I told you. நான் உங்ககிட்ட சொன்ன எல்லாத்தையும் bring அப்படின்னா எடுத்துட்டு வா. ஓகேவா? ஸோ bring everything I told you. நான் உங்ககிட்ட சொன்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Shall we take a photo? Shall we take a photo? நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? Shall we take a photo? ஸோ இதுவே நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னா லெட்ஸ் டேக் அ ஃபோட்டோ. ஓகேவா? இதுவே என்ன ஒரு ஃபோட்டோ எடு, என்ன ஒரு ஃபோட்டோ எடு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. அவள் ஏன் இதை பண்ணிகிட்ருக்கா, அவள் ஏன் இதை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why is she doing this? Why is she doing this? She அப்படின்னா அவள், why அப்படின்னா ஏன், ஏன் அவள் இதை பண்ணிகிட்ருக்கா. is doing this, இதை ஏன் அவள் பண்ணிகிட்ருக்கா. why is she doing this? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா, எனக்காக இந்த ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா அப்படின்னா சொல்லி கேட்பாங்க இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Won't you do me this small favor? Won't you do me this small favor? Won't you do me, நீ எனக்கு பண்ண மாட்டியா. this small favor, இந்த சின்ன உதவி, இந்த சின்ன உதவி கூட எனக்கு நீ பண்ண மாட்டியா. won't you do me this small favor? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் அதை கேட்குற, நீ ஏன் அதை கேட்குற, நீ ஏன் அதை கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? why do you ask that? why do you ask that? why do you ask அப்படின்னா நீ ஏன் கேட்குற, that அப்படின்னா அதை, நீ ஏன் அதை கேட்குற. why do you ask that? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? just answer my question. just answer my question. answer அப்படின்னா பதில் சொல்லு, my question நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, just answer my question. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் இன்னும் தூங்கலை, நீ ஏன் இன்னும் தூங்கலை, ஏன் இன்னும் முழிச்சிட்ருக்க, ஏன் இன்னும் தூங்கலை அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்கள். why haven't you slept yet? why haven't you slept yet? why haven't you slept அப்படின்னா நீ ஏன் தூங்கலை, yet அப்படின்னா இன்னும், நீ ஏன் இன்னும் தூங்கலை. why haven't you slept yet? இதுவே அவன் தூங்கிட்டான், அவன் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லணும்னா he has slept, he has slept, தூங்கிட்டான். ஸோ இங்கே வேர்போட தேர்ட் ஃபார்மில் இருக்கணும். ஓகேவா? ஸோ தேர்ட் ஃபார்ம்னா என்னது? have ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? ஸோ he has slept அப்படின்னா அவன் தூங்கிட்டான், has slept, ஸ்லீப்போட தேர்ட் ஃபார்ம் slept. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாங்கள் இங்கே வேறு ஒரு விஷயத்துக்காக வந்தோம், நாங்கள் இங்கே வேறு ஒரு விஷயத்துக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? we came here for something else. we came here for something else. we came here நாங்கள் இங்கே வந்தோம், for something else வேறு ஒரு விஷயத்துக்காக நாங்கள் இங்கே வந்தோம். we came here for something else. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சொல்லணும்னு நினச்ச எல்லாமே சொல்லிட்டேன், நான் சொல்லணும்னு நினச்ச எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I said all that I wanted to say. I said all that I wanted to say. I said நான் சொன்னேன், சொல்லிட்டேன். all that I wanted to say நான் சொல்லணும்னு நினச்ச எல்லாமே, I wanted to say நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாமே நான் சொல்லிட்டேன், I said. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ வருவேன்னு எனக்கு தெரியும், நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I know you will come. I know you will come. I know எனக்கு தெரியும், I அப்படின்னா எனக்கு, நோனா தெரியும், எனக்கு தெரியும். you will come நீ வருவேன்னு, நீ வருவேன்னு எனக்கு தெரியும், I know you will come. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு நிச்சயமாக இது பிடிக்கும், உனக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும், நீ வந்து பாரு உனக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? you will definitely like it. you will definitely like it. you will like it அப்படின்னா உனக்கு பிடிக்கும்,
டெஃபினெட்லி அப்படின்னா நிச்சயமாக, உனக்கு நிச்சயமாக இது பிடிக்கும். யூ வில் டெஃபினெட்லி லைக் இட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு அடிபட்டிருக்கா, உனக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஹர்ட்? ஆர் யூ ஹர்ட்? ஹர்ட் அப்படின்னா அடிபட்டு காயம்லாம் ஆகும் இல்லையா? ஸோ அதை ஹர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர் யூ ஹர்ட் அப்படின்னா உனக்கு அடிபட்டிருக்கா. ஸோ இதுவே கஷ்டப்படுறது அதையும் நம்ம ஹர்ட்னு தான் சொல்லுவோம். ஐம் ஹர்ட் அப்படின்னா நான் கஷ்டப்படுறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதையும் ஐம் ஹர்ட் அப்படின்னு சொல்லுவோம். யாராச்சும் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறது அதெல்லாம் வந்து ஹர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடிபட்டிருக்கதையும் ஹர்ட்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆர் யூ ஹர்ட் அப்படின்னா உனக்கு அடிபட்டிருக்கா. ஓகேவா? ஸோ இதுவே அவனுக்கு அடிபட்டிருக்கு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஆர் பேட்லி ஹர்ட். யூ ஆர் ஹர்ட் அப்படின்னா உனக்கு அடிபட்டிருக்கு. யூ ஆர் பேட்லி ஹர்ட் அப்படின்னா உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, உனக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் பார்க்கணுன்னு நினச்ச எல்லாமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் சீன் எவ்ரிதிங் ஐ வாண்டட் டு see. நான் எல்லாமே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஐ வாண்டட் டு see, நான் பார்க்கணுன்னு விரும்பினேன் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஐ ஹாவ் சீன் எவ்ரிதிங். ஓகேவா? சியோட தேர்ட் ஃபார்ம் சீன். ஸோ இங்கே பார்த்துட்டேன் அப்படிலாம் சொல்லணும்னா ஹாவ் யூஸ் பண்ணி சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் ரெண்டு பேருமே என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? both of you should be with me அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேருமே should be இருக்க வேண்டும், with me அப்படின்னா என் கூட, என்னோட நீங்கள் ரெண்டு பேருமே இருக்கணும். both of you should be with me. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பொறுமையாக இருப்போம். இப்போ ஏதோ பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னா கோவப்படாதீங்க, நம்ம பொறுமையாக இருப்போம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் பி பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமையாக இருக்கிறது. ஸோ லெட்ஸ் பி பேஷன்ஸ் அப்படின்னா நம்மளாம் பொறுமையாக இருப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் ஒன்றை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் பீன் சர்ச்சிங் அப்படின்னா நான் தேடிட்டு இருந்தேன். for you நான் ஒன்றை தான் தேடிட்டு இருந்தேன். ஐ ஹாவ் பீன் சர்ச்சிங் for you, நான் ஒன்றை தான் எங்கே பார்த்தாலும் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா ஐ ஹாவ் பீன் சர்ச்சிங் for you everywhere. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் நல்லா தூங்கினேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஸ்லெப்ட் வெல். ஸ்லெப்ட் அப்படின்னா தூங்கினேன். பாஸ்ட் அண்ட் ஸ்லீப்போட பாஸ்ட் அண்ட் ஸ்லெப்ட். ஐ ஸ்லெப்ட் நான் தூங்கினேன். வெல் அப்படின்னா நான் நல்லா தூங்கினேன். ஐ ஸ்லெப்ட் வெல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் வந்தா உடனே என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஃப் ஹி கம்ஸ் டெல் மீ இம்மீடியட்லி. அவன் வந்தா டெல் மீ என்கிட்ட சொல்லு, இம்மீடியட்லி உடனே. ஓகேவா? ஸோ அவன் வந்தா என்கிட்ட உடனே சொல்லு. இஃப் ஹி கம்ஸ் டெல் மீ இம்மீடியட்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ வழக்கமாக இந்த இடத்துக்கு வரமாட்டேன். இப்போ ஏதாச்சும் நீ ஏன் இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னா இல்லை நீ எப்பயும் வழக்கமாக இந்த இடத்துக்கு வரமாட்டேன் அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ டோன்ட் யூஸ்வலி கம் டு திஸ் பிளேஸ் அப்படின்னா நீ வழக்கமாக வரமாட்டேன். இங்கே யூஸ்வலி அப்படிங்கிறதுக்கு வழக்கமாக. யூ டோன்ட் கம் அப்படின்னா நீ வரமாட்டேன், நீ வழக்கமாக இங்கே வரமாட்டேன். யூ டோன்ட் யூஸ்வலி கம் டு திஸ் பிளேஸ், இந்த இடத்துக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு வழக்கமாக வரமாட்டேன். யூ டோன்ட் யூஸ்வலி கம் டு திஸ் பிளேஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சொல்ல வேணான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஏதாச்சும் கேட்டாங்கன்னா உங்க சொல்லணும்னு விருப்பம் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், சொல்ல வேணான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு சே நோ இஷ்யூஸ். நீ சொல்ல வேண்டாம்னா, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா நோ இஷ்யூஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ ஒன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ. என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயன்றதுனால என்ன யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால சிம்பிள் ப்ரெசென்ட்டில் சொல்கிறோம். நோ ஒன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவளை கொஞ்சம் நேரம் தூங்க விடு, டிஸ்டர்ப் பண்ணாத, அவளை கொஞ்சம் நேரம் தூங்க விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? let her sleep for a while அப்படின்னா அவளை தூங்க விடு, for a while கொஞ்ச நேரத்துக்கு. ஓகேவா? let அப்படின்னா விடு, her sleep அப்படின்னா அவளை தூங்க விடு, for a while கொஞ்ச நேரத்துக்கு அவளை தூங்க விடு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ போயிட்டு அப்புறம் வா
நீ போயிட்டு அப்புறம் வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ கோ அண்ட் கம் பேக் லேட்டர். யூ கோ அண்ட் கம் பேக் லேட்டர். யூ கோ அண்ட் கம் பேக் அப்படின்னு நீ போயிட்டு வா. லேட்டர் அப்படின்னு அப்புறமா, நீ போயிட்டு அப்புறமா வா. யூ கோ அண்ட் கம் பேக் லேட்டர். இதுவே அவன் போயிட்டு லேட்டாக வந்தான், அவன் போயிட்டு லேட்டாக வந்தான் அப்படின்னு சொல்லணும்னா he went and came back later. he went and came back later. he went அப்படின்னா அவன் போயிட்டான், and came back திரும்ப வந்தான், போயிட்டு வந்தான். லேட்டர் அப்படின்னா லேட்டாக, அப்புறமா அவன் போயிட்டு வந்தான். ஓகேவா? நான் போயிட்டு அப்புறமா வரேன், நான் போயிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நாம் இன்று போக வேண்டும், நம்ம இன்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. we should go today. we should go today. we should go அப்படின்னா நம்ம போகணும், கட்டாயம், கண்டிப்பாக நம்ம போகணும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி கட்டாயம் பண்ணுறதுக்கு நம்ம should யூஸ் பண்ணணும். வீணா நாம், should அப்படின்னா வேண்டும், கோனா போகிறது, டுடேனா இன்னைக்கு. we should go today, இன்னைக்கு நம்ம போகணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவர்கள் எல்லோரும் என்னுடன் இருந்தார்கள், அவங்க எல்லாரும் என் கூட தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. all of them were with me. all of them were with me. all of them அப்படின்னா அவர்கள் எல்லோரும். were with me அப்படின்னா were அப்படின்னா இருந்தாங்க, இருந்தார்கள். with me அப்படின்னா என்னுடன், அவர்கள் எல்லோரும் என்னுடன் இருந்தார்கள். all of them were with me. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கிறது. இப்போ நம்ம ஏதோ பேசிட்டு இருக்கோம், நான் இன்னொரு விஷயம் சொல்றதுக்கும் ஒன்று இருக்கு, நான் இன்னொரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. there is one more thing I want to say. there is one more thing I want to say. there is one more thing அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்கு. என்னது? I want to say, நான் சொல்லணும்னு நினைக்கிற இன்னொரு விஷயம் இருக்கு. there is one more thing I want to say. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவனை சந்திக்க அங்கு சென்றேன், நான் அவனை பார்க்க அங்கே போனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I went there to meet him. I went there to meet him. I went there. I went அப்படின்னா நான் அங்கே போனேன். ஸோ கோவோட பாஸ்ட் டென்ஸ் went. I அப்படின்னா நான், went அப்படின்னா போனேன், there அப்படின்னா அங்கே, நான் அங்கே போனேன். எதுக்கு? டு மீட் him, அவனை பார்க்கறதுக்கு. ஹிம்னா அவனை, டு மீட் அப்படின்னா சந்திக்கிறதுக்கு, பார்க்கறதுக்கு. ஓகேவா? I went there to meet him. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது தொடர்ச்சியாக வலித்து கொண்டே இருக்கிறது. காலையிலேருந்து எனக்கு இது வலிச்சுக்கிட்டே இருக்கு, இது தொடர்ச்சியாக வலிச்சுட்டே இருக்கு, நிற்கவே மாட்டேது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. இட்ஸ் பெயினிங் கண்டினியூஸ்லி. இட்ஸ் பெயினிங் கண்டினியூஸ்லி. இட்ஸ் பெயினிங் அப்படின்னா வலிச்சுக்கிட்டே இருக்கு, கண்டினியூஸ்லி அப்படின்னா தொடர்ந்து. இட்ஸ் பெயினிங் கண்டினியூஸ்லி. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவர்களில் அவனும் ஒருவன். இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், அப்போ வந்து அங்கே யாரோ இருக்காங்க, அவனும் அவங்கள அவனும் ஒருத்தன், அந்த எங்கேயோ எல்லாரும் போனாங்கன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே போனவங்கள இவனும் ஒருத்தன், அவங்கள இவனும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. he is one of them. he is one of them. he is அப்படின்னா அவனும் ஒருத்தன் அப்படிங்கிறதுக்கு he is one of them அப்படின்னா அவர்களில் ஒருவன், அவனும் அவர்களில் ஒருவன். he is one of them. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதனால் என்ன பயன் இருக்கிறது. இப்போ நம்ம ஏதோ ஒன்று பேசுகிறோம், இப்போ ஏன் இதை பேசிட்டு இருக்க, இதனால என்ன பிரோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? இதனால் என்ன பிரோஜனம். ஸோ அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் திஸ். வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் திஸ். வாட் இஸ் த பெனிஃபிட். பெனிஃபிட் அப்படின்னா பிரோஜனம். ஓகேவா? பயன், இதனால என்ன பயன் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் திஸ், இதனால என்ன பயன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அங்கு நிறைய மக்கள் இருந்தனர். நான் வந்து நேற்று ஒரு கோவிலுக்கு போனேன், அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய மக்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. there were so many people. there were so many people. there were அப்படின்னா அங்கே இருந்தாங்க, யாரும் so many people நிறைய மக்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவர் வெளிநாட்டில் இருக்கிறார். இப்போ அவங்க அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவர் வெளிநாட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. he is abroad. he is abroad. ஸோ இங்கே he is in abroad அப்படின்னு சொல்லக்கூடாது, he is abroad அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ he is abroad அப்படின்னா அவர் வெளிநாட்டில் இருக்காரு, வெளியில் இருக்கார், வெளியூரில் இருக்காரு. ஓகே? he is abroad. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் எதுவுமே பார்க்கவில்லை. நான் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I didn't see anything. I didn't see anything. நான் I didn't see அப்படின்னா நான் பார்க்கல, anything அப்படின்னா எதுவும், நான் எதுவுமே பார்க்கல. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாங்கள் எப்பொழுதும் ஒன்றாக இருந்தோம். நாங்கள் எப்பயுமே ஒன்றாவே தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. we were together all the time. we were together all the time. we were together அப்படின்னா நாங்கள் together அப்படின்னா ஒன்றாக, we were அப்படின்னா நாங்கள் இருந்தோம், we were together நாங்கள் ஒன்றாக இருந்தோம், all the time அப்படின்னா எப்போதுமே, we were together all the time. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவனை அங்கு அனுப்பியிருக்கிறேன். எங்க உங்க பையன், நான் அங்கே அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I have sent him there.
ஐ ஹாவ் சென்ட் ஹிம் தேர். ஐ ஹாவ் சென்ட் ஹிம் அப்படின்னா நான் அவனை அனுப்பியிருக்கேன். தேர் அப்படின்னா அங்கே. இதுவே நான் அவனை கடைக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னா ஐ ஹாவ் சென்ட் ஹிம் டு த ஷாப். நான் அவனை கடைக்கு அனுப்பியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எங்கு பார்த்தாலும் அவன் இருக்கிறான். எந்த பக்கம் போனாலும் அவன் இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. He is everywhere. He is everywhere. He is அப்படின்னா அவன் இருக்கான். எங்க பார்த்தாலும். எவ்ரிவேர். எவ்ரிவேர்னா எங்க பார்த்தாலும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது லாஸ்ட் பார்த்த சென்டென்ஸ் ரிலேட்டடாகவே எங்க பார்த்தாலும் என்னால் அவனை தான் பார்க்க முடியுது. நான் எந்த பக்கம் திரும்பினாலும் அவன் தான் இருக்கான். நான் எங்க பார்த்தாலும் அவனை தான் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவனை எங்கு பார்த்தாலும் என்னால் பார்க்க முடிகிறது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ கேன் see him everywhere. ஐ கேன் see him அப்படின்னா என்னால் அவனை பார்க்க முடியுது. எவ்ரிவேர் அப்படின்னா எங்க பார்த்தாலும் என்னால் அவனை பார்க்க முடியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாங்கள் கோவிலில் சந்தித்தோம். நீங்க எங்க பாத்தீங்க, எங்க நீங்க சந்திச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நாங்கள் கோயிலில் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. we met in the temple. we met in the temple. we met அப்படின்னா நாங்கள் சந்திச்சோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டோம். in the temple அப்படின்னா கோவில்ல. we met in the temple. நாங்கள் கோவிலில் சந்திச்சுக்கிட்டோம். ஸோ இதுவே உங்களோட நீங்கள் ஃபர்ஸ்ட் எங்கே மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி யாரோ கேட்குறாங்கன்னா எங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து இங்கே இருந்துச்சு, கோவிலில் இருந்தது. எங்கள் முதல் சந்திப்பு கோவிலில் இருந்தது. எங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டு கோவிலில் தான் இருந்துச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. our first meet was in the temple. our first meet was in the temple. our first meet அப்படின்னா எங்களோட முதல் சந்திப்பு. was in the temple அப்படின்னா கோவிலில் இருந்துச்சு. our first meet was in the temple. அவனை சந்திக்க நான் அங்கு செல்வேன். அவனை பார்க்க நான் அங்கே போவேன். அவனை சந்திக்க நான் அங்கே போவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உனக்காக அங்கே இருப்பேன். நான் உனக்காக அங்கே இருப்பேன். நான் உனக்காக எப்பயுமே அங்கே இருப்பேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ வில் பி தேர் ஃபார் யூ. ஐ வில் பி தேர் ஃபார் யூ. ஐ வில் பி தேர் அப்படின்னா நான் அங்கே இருப்பேன். ஃபார் யூ அப்படின்னா உனக்காக. ஐ வில் பி தேர் ஃபார் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இன்னும் யார் யார் வரவில்லை. இன்னும் யாரெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Who else hasn't arrived yet? Who else hasn't arrived yet? Who else அப்படின்னா யாரெல்லாம், யார் யாரு. hasn't arrived அப்படின்னா வரல. yet அப்படின்னா இன்னும் யார் யாரெல்லாம் வரல. Who else hasn't arrived yet? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் வீட்டிற்குள் வரக்கூடாது. இப்போ ஏதாச்சும் கோவமாக இருந்தால் அவன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. He should not enter the house. He should not enter the house. He should not enter அப்படின்னா அவன் உள்ள நுழையக்கூடாது. நுழையிறதுக்கு என்டர். ஓகேவா? ஹி ஷுட் நாட் என்டர் அப்படின்னா அவன் வரக்கூடாது, நுழையக்கூடாது. எங்க? த ஹவுஸ் அப்படின்னா வீட்டுக்குள்ள. ஹி ஷுட் நாட் என்டர் த ஹவுஸ். அவன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனை இங்கிருந்து போக சொல். அவனை இங்கிருந்து கிளம்ப சொல். அவனை இங்கிருந்து போக சொல் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ask him to leave from here. ask him to leave from here. ask him அப்படின்னா அவன்கிட்ட சொல்லு. என்னது? to leave கிளம்புறதுக்கு. from here அப்படின்னா இங்கிருந்து. ask him to leave from here. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாய் குலைத்து கொண்டே இருக்கிறது. என்னன்னே தெரியல, நாய் குலைச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. The dog has been barking continuously. The dog has been barking continuously. The dog has been barking. bark அப்படின்னா குறைக்கிறது. ஸோ the dog has been barking அப்படின்னா நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கு. continuously அப்படின்னா தொடர்ந்து. ஓகேவா? The dog has been barking continuously. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் ஏன் அவளை பார்த்து பயப்படுகிறான். அவன் ஏன் அவளை பார்த்து பயப்படுறான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. why is he afraid of her? why is he afraid of her? why is he afraid of her அப்படின்னா அவன் ஏன் அவளை பார்த்து பயப்படுறான். ஓகேவா? ஸோ இதுவே ஏன் அவனை பார்த்து பயப்படுறான் அப்படின்னு கேட்கணும்னா why is she afraid of him? why is she afraid of him? ஓகேவா? அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் என்ன சொன்னாள். அவள் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. what did she say? what did she say அப்படின்னா அவள் என்ன சொன்னா. ஓகேவா? இதே அவள் என்ன சொல்றா அப்படின்னா what does she say அப்படின்னா அவள் இப்போ என்ன சொல்றா, அவள் என்ன சொன்னா அப்படின்னு கேட்கறதுக்காக what did she say. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எதற்காக காத்திருக்கிறாய். அப்படி என்ன பண்ண வேண்டியதானே, ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. what are you waiting for? what are you waiting for? ஏன் காத்துட்டு இருக்க அப்படிங்கிறதுக்கு இங்கே ஏன் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம why யூஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஸோ ஏன் காத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு what are you waiting for. இது வந்து ஏன் காத்துட்டு இருக்க அப்படின்ற மீனிங்ல வராது. இன்னும் எதுக்காக அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லி கேட்பேன். பண்ண வேண்டியதானே, எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க இன்னும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு what are you waiting for. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இங்கு வா, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. கம் ஓவர் ஹியர். கம் ஓவர்
ஹியர். கம் ஓவர் ஹியர் அப்படின்னா இங்கே வா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இரண்டும் ஒன்று இல்லை. நீ சொல்றதும் அவ சொல்றதும் ஒன்றும் இல்லை, ரெண்டும் ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ரெண்டும் வேற வேற அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. போத் ஆர் நாட் த சேம். போத் ஆர் நாட் த சேம். போத் அப்படின்னா ரெண்டும், ஆர் நாட் த சேம் அப்படின்னா ரெண்டும் ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ போத் ஆர் நாட் த சேம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது அவனுடைய ஆசை. இது அவனோட ஆசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. இட் இஸ் ஹிஸ் விஷ். இட் இஸ் ஹிஸ் விஷ். இட் இஸ் ஹிஸ் விஷ் அப்படின்னா இது அவனுடைய ஆசை. ஹிஸ் விஷ் அப்படின்னா அவனோட ஆசை. ஸோ இட் இஸ் ஹிஸ் விஷ் அப்படின்னா இது அவனோட ஆசை. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாங்கள் உனக்காக தான் இதை செய்தோம். நாங்கள் உனக்காக தான் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. we did it for you. we did it for you. we did it அப்படின்னா நாங்கள் செஞ்சோம். for you அப்படின்னா உனக்காக. we did it for you. நாங்கள் உனக்காக தான் செஞ்சோம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீதான் என்னை இதை செய்ய வைத்தாய். நான் வேணாம் தான் சொன்னேன், நீ தான் என்ன செய்ய வச்ச அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. யூ மேட் மீ டூ இட். யூ மேட் மீ டூ இட். யூ மேட் அப்படின்னா நீ, யூ மேட் மீ அப்படின்னா நீ தான் பண்ண வச்ச, நீ தான் என்ன பண்ண வச்ச அப்படிங்கிறதுக்கு யூ மேட் மீ டூ இட். நீ தான் அதை செய்ய வச்ச, நீ தான் அதை பண்ணுன அப்படின்னு சொன்னா யூ மேட் இட் அப்படின்னா நீ தான் அதை செஞ்ச. ஓகேவா? யூ மேட் மீ டூ இட் அப்படின்னா நீ தான் என்ன செய்ய வச்ச. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவளிடம் மன்னிப்பு கேட்பேன். நான் அவள்கிட்ட மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ வில் அப்பாலஜைஸ் டு ஹர். ஐ வில் அப்பாலஜைஸ் டு ஹர். ஐ வில் அப்பாலஜைஸ் அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்குவேன். டு ஹர் அப்படின்னா அவளிடம். இது நான் மன்னிப்பு கேட்க போறேன், நான் கண்டிப்பாக அவள்கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் கோயிங் டு அப்பாலஜைஸ் டு ஹர். ஐ எம் கோயிங் டு அப்பாலஜைஸ் டு ஹர். நான் கண்டிப்பாக அவள்கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். யாரும் என்னுடன் வர வேண்டாம். யாரும் என் கூட வர வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. No one should come with me. No one should come with me. So no one should come அப்படின்னா யாரும் வரக்கூடாது. with me அப்படின்னா என்னுடன், யாரும் என் கூட வரக்கூடாது. No one should come with me. ஓகேவா? அவனை பேச விடு. அவனை பேச விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு மறக்காம எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட ஒரு லைக் மீன்ஸ் லாட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு உங்க மாதிரி இங்கிலீஷ் கத்துக்கணும் சொல்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So that நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜ்ல காமிக்கும். Thanks for watching. Happy learning.